கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளையில். இந்த காலவேளையிலேயும் நீங்கள் சிந்திக்கும்படியாக ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சந்திக்கிற பலவிதமான தீமைகள், ஏராளமான தீமைகளை சந்திக்கிறோம், கேள்விப்படுகிறோம், கண்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய மனதை பாதிக்கத்தான் செய்கிறது. அப்படி தீமைகள் பாதிக்கப்படும் பொழுது பரிசுத்த வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறான், தீமையினின்று விலக்கி காத்து கொள்வாராம். ஏனென்றால் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறான், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லுகிறான். எழுதுகிற பவுலுக்கும் தீமை இருந்தது, கேட்கிற சபைக்கும் தீமை இருந்தது. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் தீமைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன, நம்மை உண்மையுள்ள தேவன் நம்மை என்ன செய்கிறாரா, ஸ்தோத்திரம், ஸ்திரப்படுத்தி தீமையின் நின்று விலக்கி காத்து கொள்ளுவாராம். தீமை வராதுன்னு சொல்லலை, தீமையின் நின்று விலக்கி நம்மை காத்து கொள்ளுகிற நல்ல தேவன். எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பாருங்கள். இதைத்தான் யாபேஸ் என்கிறதான பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு மனிதன், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்தரலும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது தீமையினின்று எங்களை விலக்கி ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார். அப்படியானால் இந்த காலவேளையில் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாளில் என் வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்கு நின்றும் என்னை ரட்சித்து விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாய் அவர் உங்களை தீங்கு நின்று தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். பரிசுத்த பிதாவை, இந்த காலவேளையிலேயும் வார்த்தையை கேட்கிற என்னையும் உடைய பிள்ளைகளையும் கருத்து தருகிற தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you, amen.